தமிழ்நாடு மக்களும் சிறுபான்மையினர்களும் அதிமுகவிற்கு இந்த தேர்தலில் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்று கூறிய திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்றார். மேலும் ராமர் கோவில், CAA சட்டம் உள்ளிட்டவற்றை வைத்து இந்துக்களின் வாக்குகளை பெறலாம் என்று சிலர் முயற்சி செய்கிறார்கள். அது ஒருபோதும் எடுபடாது என்று தெரிவித்தார். CAA அமலுக்கு வருவதற்கு முதல் காரணமும் ஆக இருந்தவர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்த எடப்பாடி தலைமையில் அஇஅதிமுக. ஆக தமிழ் மக்களும் சிறுபான்மையினரும் நிச்சயமாக அதிமுகவை தமிழ்நாட்டுக்குள் நிச்சயமாக இந்த தேர்தலில் அவர்கள் பாடம் புகட்டுவார்கள். நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச ஆட்சி மாற்றம் நிச்சயமாக ஏற்பட போகிறது. அப்படி ஏற்படுகிற நேரத்தில் இந்த சட்டங்கள் எல்லாம் மாற்றப்படும். அதாவது அவர்கள் எப்படி ராமர் கோயிலை கட்டி வாக்கள் சேகரித்தார்களோ அதே போல் இதை முன்வைத்து பண்ணலாம் என்ற இந்து ஓட்டை கன்சாலிடேட் பண்ணுறாங்க. அது நிச்சயமாக எடுபடாது. அதிமுக திமுகவுக்கு அடுத்து அங்கீகாரம் உள்ள கட்சி தேமுதிக தான் என்றும், முரசு சின்னம் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் என்று தெரிவித்துள்ள விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன், முரசு சின்னம் விஜயகாந்த் மற்றும் அவரின் விசுவாசிகளின் சொத்து எனவும் பேசியுள்ளார். அதிமுக திமுக அடுத்து தேமுதிக மட்டும்தான் தமிழ்நாட்டில் அங்கீகாரம் உள்ள கட்சி. முரசு சின்னம் நீங்க கேட்டாலே நாங்க கொடுக்கணும்னு நினைச்சாலுமே தேர்தல் ஆணையம் கொடுக்காது. ஏன்னா தேமுதிக அங்கீகாரம் பெற்ற சின்னம் முரசு சின்னம். அது தேமுதிகான சொந்தம். நீங்க மத்த கட்சி கிட்ட கேட்காது உங்க பிரச்சனை. ஆனா தேமுதிக பத்தி பேசுனீங்கன்னா அது திருப்பி சொல்ல வேண்டியது எங்க கடமை. முரசு தேமுதிகவுக்கும் கேப்டனுக்கும் கேப்டன் விசுவாசிகளுக்கும் அது சொத்து. அது அவங்களோட சொத்து. அது யாருமே என்னைக்குமே அது பறிக்க முடியாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.